தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் உலக நாடுகளின் வரிசையிலே ஓமான் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஓமான் சுல்தானகமானது தென்மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும். இது அரேபிய கற்பகத்தின் தென்கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இதனுடைய தலைநகரம் மஸ்கட் ஆகும். இதனுடைய மக்கள் தொகை சுமார் 47 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இங்கு கிறிஸ்தவர்கள் தோராயமாக 8% இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 88% இருக்கிறார்கள். மற்றவர்கள் இந்துக்கள் 5% இருக்கிறார்கள். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய ரட்சிப்பில் ஆவலாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஓமன் ஒரு ஒற்றையாட்சி மற்றும் முழுமையான முடியாட்சி ஆகும். இதில் அனைத்து சட்டமன்ற நிர்வாகம் மற்றும் நீதித்துறையின் அதிகாரம் இறுதியிலே சுல்தானுடைய கையில்தான் இருக்கிறது. ஆதலால் இந்நாட்டின் ரட்சிப்புக்காகவும் இந்நாட்டின் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இந்நாட்டிலே தேவன் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் இந்நாட்டில் உள்ள திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாகவும் இந்நாட்டு மக்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் தேசம் காணப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த ஓமன் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். இதன் தலைநகருக்காக எல்லா நிர்வாகங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஓமான் தேசத்தை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் அபிஷேகம் இந்த தேசத்துல ஊற்றப்படட்டும். சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். சுவாமி, தேவனுடைய 2ஆம் வருகையில இந்த நாடு ஆயத்தமுள்ள நாடாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவ பழக்க வழக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, இங்குள்ள திருச்சபைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆதி அப்போஸ்தலரின் நாட்களிலே நடந்தது போல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் ஆண்டவரே திருச்சபையிலே சேர்க்கப்படுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, தெருக்கள் தோறும் கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு இடங்களிலும் ஊற்றப்படட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.